குட்டி ஸ்டோரியில் லாஸ்ட் எபிசோடு என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம டே வந்துட்டு பயங்கரமாக அல்லாடி போய் நின்றுப்பான். அப்படி என்ன சம்பவம் அங்கே நடந்திருக்குன்னா, யாரோ ஒருத்தவங்க பயங்கரமாக கதவை தட்டியிருப்பாங்க. சரி, ஓகே, அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அப்படியே டப்பு 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 டப்புன்னு தட்டுறாங்க. நம்ம டேக்குன்னா அல்லாடுது. என்னடா இது சேஃப்டியான பிளேஸ்ன்னு தானே சொன்னாங்க, நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி தானே வந்தோம், இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்துட்டு பேங்க முழிஞ்சிட்டே இருக்கான். அப்படியே முழிச்சிட்டே இருக்க பார்த்தா டப்புன்னு டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. டோரை உடச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வராங்க ஒரு 4 பேர்கிட்ட. நம்ம டேக்கு அப்படியே ஒன்றுமே புரியலை. நம்ம டே வந்துட்டு அப்படியே பார்க்குறோம், சுற்றி முற்றி அடிக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பியர் பாட்டில் அது இதுன்னு அடித்து அவங்க மேலே எரியிறான். ஆனாலும் வந்துட்டு நம்ம டேயால் முடியலை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். ஏன்னா அவங்க 4 பேரில் அவங்க எல்லாருமே சுற்றி வளைச்சிடுறாங்க. வளைச்சிட்டு நம்ம டே கிட்ட வந்துட்டு தப்பாக நடக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம டேயோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டே கிட்ட வந்து தப்பாக நடக்க ட்ரை பண்ணுறாங்க. நம்ம டே வந்துட்டு கீழே அவங்க படுக்க வச்சுட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கீழே பேண்ட்டு மட்டும் போட்டிருக்கான். நம்ம டேயோட டிஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்ம டேக்கு அப்படியே அவ்வளோதான். ஒரு சைடு இந்த சைடு ஒருத்தன் கையை பிடிச்சிருக்கான், இந்த சைடு ஒருத்தன் கையை பிடிச்சிருக்கான், ஒருத்தர் காலை பிடிச்சிருக்கான். இப்படின்றப்போ நம்ம டேயால் ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம டே வந்துட்டு பயங்கரமாக அவங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக துள்ளுறான், கத்துறான். பட் நம்ம டேயால் முடியலை. அவன் கத்துறப்போ டக்குன்னு வந்துட்டு ஒரு கிளாத்தை வந்து வாய்க்குள்ளே வச்சிடுறாங்க. நம்ம டேக்கு அவ்வளோதான், சுத்தமாக முடியலை. அப்படியே வந்துட்டு ஒருத்தர் அப்படியே நம்ம டே மேலே படுத்துட்டு அப்படியே கிஸ் பண்ண போகிறப்போ டப்புன்னு அவன் வாயிலே ஒரு மிதி விழுது. யாருன்னு பார்த்தா ஜங்குக்கு. அப்படியே நம்ம டே வந்து ஷாக்காக பார்க்குறான். அப்படியே வந்துட்டு உடனே சுகா அப்படியே பின்னாடி ஓடி வந்து நம்ம டே வந்து அப்படியே கையை கொடுத்து தூக்குறான். நம்ம டே அப்படியே வந்து அந்த வாயில் உள்ள கிளாத்தை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி போடுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒவ்வொருத்தரையும் அட்டி நொறுக்குறான். அவ்வளோதான், நம்ம ஜங்குக்கு உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிட்டான். கன் எடுத்து அப்படியே வந்து 4 பேரையுமே அந்த இடத்துல போட்டுன்னு சுட்டு போட்டுட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே கோவத்தில் உட்காடுறான். நம்ம டேக்கு அப்படியே ஒன்றுமே புரியலை. அப்படியே நம்ம டே அந்த ஷாக்கில் இருந்து மீளவே இல்லை. அப்படியே நம்ம டே வந்து அப்படியே தகச்சு போய் நிற்கிறான். ஒரு செகண்டில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே நம்ம டேவே முறைச்சி பார்க்குறான். நம்ம டே அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே கவனிக்கிறான். அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறேனே தெரியாமல் அப்படியே நம்ம டே வந்துட்டு சைலண்ட்டாக இருக்கான். நம்ம ஜங்குக்கு அப்படியே டேவே பார்க்குறான். உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சுல? என்கிட்ட ஒரு வாரத்துக்கு கூட சொல்லாமல் நீ வந்திருக்கிற. நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன்னு உனக்கு தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராக் பண்ணி நாங்கள் இங்கே எல்லோரும் வந்திருக்கோன்னு தெரியுமா? முன்பின் டெட் பாடியெல்லாம் தூக்கி ஆற்றுல வீசுறா அப்படின்னு சொல்ல நம்ம முன்பினும் ஹேஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாடி கார்ட்ஸும் அப்படியே போகிறாங்க. நம்ம டே வந்துட்டு அப்படியே ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். நம்ம ஜங்குக்கு செம்மையாக காண்டாகுது. உனக்கு எதுவும் நடந்திருந்தா, கொஞ்சம் லேட்டாக இருந்தால் உனக்கு என்ன நடந்திருக்குன்னு உனக்கே தெரியுதா? உனக்கு எதுவும் நடந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஏன்டா அங்கே இப்படி புரிஞ்சிக்கவே மாட்டேன்? உனக்கு என்ன தான் பிரச்சனை? எதுவும் சொல்லவும் மாட்ற, எதுவும் வெளியே காமிச்சிக்கவும் மாட்ற. இல்லை, உனக்கு என் மேலே லவ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை. நான் கேர்ள்ஸ் கூட ஆடினதுக்கு நீ ஜெலஸானு சொல்லிட்டு ஜிமின்னு சொன்னான். அதெல்லாம் ஒரு கோவம்னு சொல்லிட்டு நீ வந்திருக்கியா? நான் சும்மா அந்த இடத்துல யதார்த்தமாக உன்னை வெறுப்பேற்றதுக்காக பண்ணேன். ஆனால் நீ இந்தளவு அவன் எனக்கு தெரியாதுடா. ஜஸ்ட் அவங்களாம் சும்மா வேறு எதுவுமே கிடையாது. அவங்கள நீ ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி கூட பார்த்துக்கலாம். அவங்க எல்லோரும் என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அவங்கள நான் யாரையும் மேரேஜ் பண்ண போகிறதும் இல்லை. ஏன்னா எனக்கு கேர்ள்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்துமே எப்படி டேயாங் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதாடா? நீ என்னை இப்படி இல்லாமல் நினப்ப, இவ்வளோ சீப்பாவாக நினப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பேச நம்ம சுகா அப்படியே வெளியே போயிட்டு உட்காடுறான். ஏன்னா அவங்க பேசுகிறப்போ இவன் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுல்ல. ஸோ நம்ம சுகா வெளியே போயிடுறான். இங்கே நம்ம டே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு பேசுகிறதையே பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறான் நம்ம டே. நம்ம ஜங்குக்கும் என்ன டே, எதுக்காக என்னை இப்போ பார்த்து இப்படி முறைக்கிற? இப்படி பார்க்காத நீ. நான் 1 வீக்காக நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? எவ்வளோ பெரிய டீலிங் முடிக்க நான் போயிருந்தேன் தெரியுமா? எனக்கு இந்த டீலிங்கெல்லாம் விட நீ பெருசு தான். எனக்கு ஒன்றும் அந்த டீலிங் ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் நான் போய் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம், அதனால தான் நான் போனேன். ஆனால் நீ இப்படி கோச்சிட்டு வர்ற அளவுக்கு ச்சே
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு எந்திரிச்சு போயிடுறான். நம்ம டேக் அவ்வளோதான், ஒரு மாதிரி அழுகே வந்துடுது, ஒரு மாதிரி டல்லாக அப்படியே வந்துட்டு கண்ணுலேருந்து அப்படியே ட்ராப்பாக அப்படியே கண்ணீர் சொட்ட சொட்ட ஊற்ற அப்படியே நம்ம டே வந்துட்டு அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காந்துடுறான். நம்ம ஜங்குக்கு ஒரு செகண்ட் அப்படியே வெளியே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மோக் எடுத்து அப்படியே ஸ்மோக் பண்ணலான்னு போகிறப்போ டே ஃபேஸ் முன்னாடி வருது. இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சிகரெட்டை கீழே போட்டுட்டு இவனால் என்னை வாழவும் விட மாட்டான், சாகவும் விட மாட்டான். சே, கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் என்ன ஆயிருக்கும் சுகா, நீயே சொல்லுடா. அப்படின்னோடனே நம்ம சுகாவும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, உன் மேலேயும் தப்பு இருக்குது ஜங்குக். நீ ஏன் அன்றைக்கி கேர்ள்ஸ் கூட ஆடின? அவனை வெறுப்பேற்றணும்னு உனக்கு அவசியமா? அவன் தான் சின்ன பிள்ளைத்தனமாக இருப்பான்னு உனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, அவனுக்கு யாருமே கிடையாது, அவன் யாரையுமே அவ்வளோ ஈஸியாக நம்ப முடியாது. அதை நீ புரிஞ்சுக்கோ. அவன் லைஃப்பில் வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பர்சன் யாருமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸை தவிர. அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் ஜங்குக். அவனை நீ வெறுப்பேற்றணும்னு அவசியமே இல்லை. எவ்வளோ சப்ப மேட்ரு இப்போ எவ்வளோ பெருசாக வந்து விட்டுருக்குன்னு நீயே பாரு. அது மாதிரி இப்போ நீ அவன்கிட்ட கத்திட்டு வந்ததும் தப்பு. ஏன்னா அவன் பார்த்த ஜங்குக்கு வேறு. நீ என்ன தான் வந்துட்டு உருன்னு இருந்தாலும், மற்றவங்க எல்லார்ட்டையுமே கோவமாக இருந்தாலும், அவங்ககிட்ட நீ ரொம்ப காம் அண்ட் கூலாக இருப்ப, ரொம்ப லவ்லியாக இருப்ப. அப்படி ஒரு பர்சன் நீ. இன்றைக்கி உன் கோவத்தை ஃபுல்லாக கொட்டியிருக்க. கொட்டின கோவத்தை திரும்ப அள்ள முடியுமா சொல்லு? இப்போ அவன் என்ன மனநிலைமையில் இருப்பானே சொல்ல முடியாது. நம்மளை லவ் பண்ண ஜங்குக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சு வந்திருப்பான். ஏண்டா அவனுக்கே உன் மேலே லவ் வந்து அந்த லவ் அவன் சொல்ல வரணும்னு நினைக்கிறப்போ நீயே வந்துட்டு அப்படி ஃபுல்லாக எல்லாத்தையுமே உடச்சிட்டு வந்துட்டாடா ஜங்குக். என்னடா சொல்கிற சுகா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் கேட்க, நம்ம சுகாவும் பின்ன ஜெலஸ் ஆகுறானா என்ன அர்த்தம்? உன் மேலே லவ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஜெலஸ்க்கு அர்த்தம் கூட உனக்கு தெரியாதா? மாஃபியா மண்ணாங்கட்டிடா நீ. ஜெலஸ்னா என்ன? உன்னை லவ் பண்ணுறான்டா, அதனால தான்டா உன்னை பார்த்து அவன் ஜெலஸ் ஆகிருக்கான். நீ 1 வீக்காக போயிட்டேன்னு அவனால் அந்த பிரிவை தாங்க முடியாமல் தான் அவன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருந்திருக்கான். அதனால தான் இப்படி ஒரு லொக்கேஷன் தேடி வந்திருக்கான். ஜிம்மின்னு சொல்கிறப்ப என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சு, ஆனால் உன்னால் புரிஞ்சிக்க முடியா ஜங்குக்? போடா போய் சமாதானப்படுத்துகிற வேலையை பாரு அப்படின்னு நம்ம சுகா சொல்ல, இப்போ நம்ம ஜங்குக் அப்படியே உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு அப்படியே நம்ம டேயை பார்க்குறான். நம்ம டே அப்படியே கண்ணீரில் அப்படியே சொட்ட 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 அப்படியே உட்காந்துருக்குறான். அப்படியே இப்போ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே மெதுவாக நம்ம டே கிட்ட வரான். டே கிட்ட வந்துட்டு அப்படியே மெதுவாக வந்து உட்காடுறான். டேயாங் அப்படின்னு சொன்னோடனே நம்ம டே வந்து அந்த சைடாக திரும்பிக்கிறான். அப்படியே கண்ணீர் அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டே பேபி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க நம்மகிட்ட அப்படியே எந்திக்க ட்ரை பண்ணுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே பேக்கில் இருந்து அப்படியே ஹக் பண்ணுறான். நம்மகிட்ட பயங்கரமாக கத்தி அழ ஆரம்பிச்சிடுறான். அழுதுட்டு நீயும் மற்றவங்கள மாதிரி தானே ஜங்குக், அப்போ நீ என்னை பாசமாகவே பார்த்துக்க மாட்டியா? இப்படி தான் கோவமாகவே இருப்பியா? உன்னோட கேரக்டர் என்கிட்ட நீ வெளிக்காமிச்சிட்டில அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அழுக, நம்ம ஜங்குக்கும் சாரி பேபி, சாரி சாரி, நான் வேணும்னு பண்ணலடா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என்னை மன்னிச்சிடு, சாரி, நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு அவன் உன்னை எதுவும் பண்ணியிருந்தா, உன் உயிர் எனக்கு அவ்வளோ முக்கியம் டயாங், நீ இல்லைனா என்னால் வாழ முடியாது, அதை நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு உன் உயிர் உனக்கு எவ்வளோ முக்கியம்லாம் எனக்கு தெரியாது, உன்னை விட எனக்கு உன் உயிர் ரொம்ப முக்கியம். நீ இல்லாட்டி நானும் செத்துருவேன்டா. நீ இல்லாத லைஃப் என்னால் எப்படி வாழ முடியும்? அதனால தான் ஒரு செகண்ட் நான் பயந்தே போயிட்டேன். நீ சுவிட்ச் ஆஃபும் பண்ணிட்ட. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராக் பண்ணி வந்த தெரியுமா? கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டப்படல டயாங், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா, சாரி, என்னை மன்னிச்சிடு. என் லைஃப்பில் நான் எப்பயுமே உங்ககிட்ட கோவப்பட மாட்டேன், ப்ராமிஸ், ப்ளீஸ் டயாங், என்னை மன்னிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டால. நம்ம டேயும் அப்படியே திரும்பிடுறான். திரும்பிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, நடிக்காத, அதான் கோவப்பட்டியில என் மேலே அப்படின்னு சொல்லி குழந்தைத்தனமாக சொல்ல, நம்ம ஜங்குக்கும் சாரி பேபி, என்னை மன்னிக்க மாட்டியா அப்படின்னோடனே நம்ம டே வந்துட்டு ஒரு சான்ஸ் தான் கொடுப்பேன், திரும்ப எப்போயாச்சும் என் மேலே கோவப்பட்டு என்னை வெறுத்து ஒதுக்குன,
ஏன் நான் உன்னை வெறுத்து ஒதுக்கலடா, தாண்டா உன் மேலே உள்ள லவ்வுடா, உன் மேலே உள்ள லவ்வில் தாண்டா நான் உனக்கு கற்றுனேன். அப்போ உடனே நம்மகிட்டையும் அம்மா லவ்வு, பெரிய லவ் அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே நம்ம டேயை ஹக் பண்ணிக்கிறான். நம்ம டேயும் வந்துட்டு அப்படியே கண்ணீரை தொடச்சிட்டு அப்படியே நம்ம ஜங்குக் ஃபேஸை பார்க்க நம்ம ஜங்குக் அப்படியே டேயை வந்து கிஸ் பண்ணுறான். நம்ம டே வந்துட்டு அப்படியே ஜங்குக் அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக் என்ன இப்போ எனக்கு கிஸ் பண்ண ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்க நம்ம டே வந்துட்டு யார் சொன்னா உனக்கு இல்லைன்னு? இல்லாமல் தான் வந்துட்டு உன் மேலே கோச்சிட்டு இவ்வளோ தூரம் வந்தேனா? எனக்கு இவ்வளோ எரிஞ்சிச்சு தெரியுமா நீ மற்ற கேர்ள்ஸோட ஆடினது. எனக்கு பிடிக்கவே இல்லை. 1 வீக்காக என் மெசேஜுக்கு ரிப்ளை இல்லை, என் காலுக்கு ரிப்ளை இல்லை. அவ்வளோ ஆயிடுச்சுல உனக்கு. பெரிய பிஸி, என்னை விட என்ன பிஸி. இனிமேல் நீ என்னை விட எந்த விஷயத்துக்குமே பிஸியாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் தான், புரியுதா அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கும் ஃபஸ்ட்டும் சரி லாஸ்ட்டும் சரி என்றைக்குமே எனக்கு நீ தான், ஓகேவா, சாரி அப்படின்னு சொல்ல நம்ம டே வந்துட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு நடந்து வரான். நம்ம ஜங்குக் பேபி அப்படின்னு சொல்லிட்டு வர நம்ம டே என்ன பேபி, மூட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறான். நம்ம ஜங்குக்கும் பேபி பேபி ப்ளீஸ் பேபி கோச்சிக்காதடா, பாவம் இல்லை, ப்ளீஸ் ப்ளீஸ் சாரி 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 அப்படின்னு சொல்ல நம்ம சுகர் மனைவியிடம் மண்டியிட்ட மாஃபியா கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நக்கல்டா உனக்கு, நீயும் ஜெமீன்ட்டு அப்படி தான் இருந்த சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேபி பேபி சாரி 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 அப்படின்ட்டு பின்னாடியே வர இந்த எபிசோட் நாங்கள் என் பண்ணிக்கிறேன்.